ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஓவலேஷன் ஆகிறதுக்கு ஒரு 5 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பீரியட்ஸ் ஆன 2 இல்லை 3வது நாள், 2வது நாள் கூட வேணாம், ஒரு 3வது நாளில் இருந்து இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸ்க்கு ஃபாலோ பண்ணணும். ஸோ பீரியட்ஸ் ஆன 3rd டேலேருந்து அங்கே ஒரு 3rd டேலேருந்து ஒரு 14 நாள் வரைக்கும் இந்த 5 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும். ஈவன் ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐ பண்ணி கூட எனக்கு ஓவலேஷன் ஆகலை அப்படின்றவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒரு மாதம் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு நிற்காமல் ஒரு 3-4 மாதத்துக்கு கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. டக்குன்னு என்னென்ன டிப்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஹெல்தான பேலன்ஸ்டான உணவுகள் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு தான் உங்கள் கருமுட்டை வளர்ச்சி அண்டு ஓவலேஷனுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஒரு செடி வளர்றதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றணும். அதே மாதிரியே நீங்கள் எக்கு க்ரோத் ஆகிறதுக்கு நீங்கள் நல்ல உணவுகள் சாப்பிட்ணும். ஸோ நிறைய ஃபுட் இருக்குது. டக்குன்னு சொல்லணுன்னா பாதாம், சியா சீட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாழைப்பழம், கொய்யாப்பழம், நெல்லிக்காய், பச்சைப்பயிறு, காராமணி, கொண்டக்கடலை வேக வைக்காமல் ஊற வச்ச கொண்டக்கடலை ஒரு 5-6 கொண்டக்கடலை வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நட்ஸு, டேட்ஸு, கிஸ்மிஸ் பழம், கீரை வகைகள், இது எல்லாமே எக்கு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பச்சை காய்கறிகள், ஃபோலிக், விட்டமின் இருக்கக்கூடியது, அந்த மாதிரிலாம் ப்ரோட்டீன் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உடல் அசைவு இருக்கக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நீங்கள் ரெகுலராக பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங்னா டெய்லி அந்த 14 நாளும் 30 மினிட்ஸ் வாக்கிங் நீங்கள் பண்ணணும். மினிமம் 30 மினிட்ஸ், மேக்ஸிமம் 1 ஹவர் நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் 1/2 மணி நேரம், ஈவினிங் 1/2 மணி நேரம், அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா ஒரு 20 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் யோகா பண்ணலாம். பட்டர்ஃப்ளை யோகா பண்ணலாம். ஃபர்டிலிட்டி யோகா, ஹெல்த்தி லைஃப் ஹிஸ்ட்ரி நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். அது போக ஃபர்டிலிட்டி யோகான்னு நீங்கள் நார்மலாக போட்டிங்கனாலே நிறையா அந்த யோகா ரிலேட்டட் வீடியோ போடுறவங்களுமே ஃபர்டிலிட்டிக்கு நிறையா யோகா போட்டிருக்காங்க. அதுவுமே நீங்கள் நல்லா பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ யோகா, வாக்கிங், எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் பண்ணணும். ஸோ நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தய டீ, க்ளோ வாட்டர், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வெந்தய டீ, க்ளோ வாட்டர், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெமிடி மாதிரி, உங்களுக்கு நிவாரணின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இது ரெண்டும் எடுத்துக்கும் போது உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி அண்டு ஓவலேஷன் ஆகும். இந்த க்ளோ வாட்டர் அப்படின்றது என்னென்னா, கிராம்பு தண்ணீர் 4-5 கிராம்பு நைட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் சூடு பண்ணி குடிக்கணும். வெந்தய டீன்றது 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சு அதையும் ஹீட் பண்ணி குடிக்கணும். ரெண்டையும் ஒரே டைமில் எடுக்கலாம். இல்லைனா வெந்தய டீ எடுத்துகிட்டு half an hour இல்லைனா ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த க்ளோ வாட்டர் எடுக்கலாம். இதுவும் ஓவலேஷன் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வெந்தய டீ ஆஃப்டர் ஓவலேஷனும் எடுத்துக்கலாம். நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நிம்மதியான ஒரு 7-8 மணி நேரம், குறைஞ்சது 7-8 மணி நேரம் தூக்கம் 100% அவசியம். நீங்கள் என்ன தான் மற்றதெல்லாம் ஃபாலோ பண்ணி சரியாக தூங்கலை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓவலேஷன் அதில் பிரச்சனை வரும். காரணம், ஓவலேஷன்றது வெறும் உணவு மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை, உங்கள் ஹார்மோன் சம்மந்தப்பட்டது. உங்கள் ஹார்மோன்ஸ், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன் அதோட வேலையை பார்த்தால்தான் உங்களோட சைக்கிள் ரொம்ப கரெக்டாக இருக்கும். எக் க்ரோத் ஆகும், ஓவலேஷன் ஆகும், இம்ப்ளான்டேஷன் ஆகும், பேபி தங்கும், பேபி ஸ்ட்ராங் ஆகும், ப்ரெக்னென்சி ஸ்ட்ராங் ஆகும், பேபி வளர ஆரம்பிக்கும். இது எல்லாத்துக்குமே ஹார்மோன் தேவை. இந்த ப்ராசஸில் ஏதாவது ஒரு ப்ராசஸில் ஹார்மோன் சரியாக ஒர்க் ஆகாட்டினா கூட கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. டேப்லெட் ஒரு சைடு, ட்ரீட்மெண்ட் ஒரு சைடு, ஃபுட்டு ரெமிடி இருந்தாலும் இந்த தூக்கம் ரொம்ப முக்கியம், ஹார்மோன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக தூக்கம் வேணும். வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு டேப்லெட் போடுறவங்க, பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கவங்க எல்லாத்துக்குமே தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஆழ்ந்த தூக்கம் ஒரு 7-8 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இது தூக்கம் இவ்வளோ ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முக்கியன்றதே எனக்கே இப்போ தான் தெரியுது, கொஞ்ச நாளாகவே. அதனால தான் நான் அழுத்தி சொல்கிறேன், நல்ல தூக்கம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய விட்டமின் டி அந்த இடத்துல, அதாவது சூரிய வெளிச்சம் பார்த்திங்கன்னா விட்டமின் டி நிறையா இருக்குது. விட்டமின் டி ஒரு முக்கியமான சத்து. விட்டமின் சி அண்ட் டி, பி எல்லாமே. டி பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட உணவுகளில் தான் இருக்குது. ஆரஞ்சு, அதுக்கப்புறம் முட்டையோட மஞ்சள் கரு, இந்த மாதிரி 1-2 உணவுகளில் தான் பார்த்திங்கன்னா விட்டமின் டி இருக்குது. ஸோ நல்ல சோர்ஸ் விட்டமின் டி நமக்கு ஈஸியாக உடம்புக்கு அப்சர்வ் ஆகிறது, டேரெக்டாக அப்சர்வ் ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நானுமே இதை கொஞ்சம் நாளாக ஃபாலோ பண்ணுறேன். காலையில் ஒரு 1/4 மணி நேரம் வெயிலில் நிற்கிறது, இது ரொம்ப 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 நல்லது உங்களுக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா உங்கள் ஹார்மோன்ஸ்க்கு சீராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கருமுட்டை வளர்கிறதுக்கு, ஓவலேஷன் ஆகிறதுக்கு, ஹெல்தான கருமுட்டைக்கு விட்டமின் டி தேவை. அதே மாதிரி புது கருமுட்டைகள் வளர்கிறதுக்கு விட்டமின் டி தேவை. இது சூரிய வெளிச்சமில் இருக்குது. ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஓவலேஷன் வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 1/4 மணி நேரம் 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த சூரிய வெளிச்சத்தில் வாக்கிங் பண்ணுறது, வெளியே நிற்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பிட்டு இத்தனை மணிக்கு அப்படின்னு கிடையாது.
ஒரு 7 மணிலேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே, அதாவது ரொம்ப வெயில் உச்சி வெயில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பிஃபோருக்குள்ளே இருக்கக்கூடிய வெயிலில் நீங்கள் ஒரு 8 9 மணிக்கு ஒரு 1/4 மணி நேரம் இருந்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 5 டிப்ஸும் ஓவலேஷன் வரைக்குமாவது அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிங்களாலும் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் எனக்கு இந்த ஓவலேஷனில் பிரச்சனை இருக்குன்றவங்க பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு இந்த 1 மாதத்துலலாம் பண்ணாதீங்க. ஒரே மாதத்துலேயே ஓவலேஷன் ஆகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாட் ஓன்லி ஓவலேஷன், நீங்கள் எதை ட்ரை பண்ணாலுமே, அதாவது ஹெல்த்துக்குன்னு கிடையாது, எதாக இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் ட்ராயிங் நல்லா பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா 1 மாதத்தை விட 3 மாதத்தில் பண்ணும்போது அது நல்லா வரும். அதே மாதிரி தான் ஒரு 3 4 மாதமாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஓவலேஷன் நடக்கும். கூடவே ஓவலேஷன் கிட்டும் அமேசானில் வாங்கி வச்சுட்டு வீட்டில் யூரினில் செக் பண்ணி ஓவலேஷன் டேயில் சேர்ந்துருங்க. கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆவீங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.